ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எழில் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து 9th ஸ்டாண்டர்டுடைய குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துருக்கோம். என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 பொறுத்தவரை சிந்தானிங்ஸ் சாண்டானிங்ஸ் வரும். பார்ட் 2 பொறுத்தவரை செக்ஷன் 1, அதாவது கொஸ்டின் ஆன்சர் உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயத்தில் 2 லைன் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அது மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமர் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருவாங்க. அந்த படத்தில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை பற்றி ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஸ் டெவலப்பிங் நோட் மேக்கிங் வரும். அப்புறம் பார்த்தா லெட்டர் ரைட்டிங், அடுத்து பேராகிராஃப், அடுத்து அதுதான் போயமுள்ள 2 லைன் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் பிக்கோ டைமிங் வேர்டு மென்ஷன் இந்த லைன் எதை கொடுக்குது அது மாதிரி கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்சிங் ஆர்டர் ஒரு 5 பாயிண்ட் மாற்றி மாற்றி இருக்கும். எதுக்கு எடுத்து எந்த பாயிண்ட் வரும்னு நீங்கள் எழுதணும். ரொம்ப ஈஸி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு போகாமே எழுதிடலாம். அர்த்தம் புரிஞ்சு எந்த பாயிண்ட்க்கு அடுத்து எது வரும்னு. அதுக்கடுத்து ரீடு த பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. 4 கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப்லேயே தான் இருக்கும். நீங்கள் பேராகிராஃப் ரீட் பண்ணி அதில் மீனிங் புரிஞ்சு கொஸ்டினில் ஆன்சரே எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயம். இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு 5 லைன் 8 லைன் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப் திங்கிங்ஸ், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபில் அங்கங்கே சில வேர்ட்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கும், சப்ஜெக்ட் வெர்ப், அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். 14 பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் தான், அதே தான் கொடுத்து அதுக்கு வந்து கொஸ்டின் கேட்காங்க, நீங்கள் அதுலேருந்து எழுதலாம். அதுக்கு எதர் யாரும் கொடுப்பாங்க ஆன்சர்.